இப்போ தமிழியன்ஸ்னு கூட எடுக்க தேவையில்ல, நம்ம இந்தியன்ஸே அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் இந்த பெல்லி ஃபேட் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. இதை நான் ரொம்பவே க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருக்கேன். என் ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, என் ரோட்டில் நடந்து போகும்போது எக்கச்சக்க பேரை பார்த்தாலும் சரி, என்னோட கிளைண்ட்ஸே சரி, என்கிட்ட கோச்சிங் எடுத்துக்கணும் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பெல்லி ஃபேட்டை குறைக்கணும், அதுதான் அவங்களோட மேஜர் இஷ்யூன்ட்டே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. இது ஏன் நமக்கு இவ்வளோ காமனாக இருக்குது? இதோட சயின்ஸை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கடைசியில் நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்யூஷன்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்கள் எல்லாருக்குமே ஒரு தேவையான விஷயம். ஸோ இப்போ இந்த ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல, அதாவது மாடு, ஆடு, அதுக்கப்புறம் கொரில்லாஸ், இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயிறு வந்து பானை வயிறு மாதிரி இருக்குங்க, அப்படியே உப்பே போயிருக்கும். இது ஏன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நாள் பூரா கிரேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு மாடு எடுத்திங்கன்னா அது புல் நாள் பூரா தின்னுக்கிட்டே இருக்குல்ல, ஏன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டைஜஷனே அவ்வளோ நேரம் எடுக்கும். ஸோ அதனால் அவங்க கான்ஸ்டண்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனும் கிடைக்கும். இப்போ புல்லில் என்ன நியூட்ரிஷன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? பட் ஆனால் இந்த அனிமல்ஸ் எல்லாம் இந்த புல்லை தின்னு தானே வாழுது. அது எப்படி வாழுது? இந்த புல்லை தின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஃபெர்மெண்டேஷனில் அதோட சாப்பிட்ற புல், பிளான்ட்டு, ஃபைபர், எஸ்பெஷலி ஃபைபர், சரிங்களா, இது வந்து எந்த அனிமல்னாலையும் டைஜஸ்டே பண்ண முடியாது. பின்ன எப்படிடா டைஜஸ்ட் ஆகுது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் இந்த புல்லெல்லாம் போய் வயிற்றில் போய் சேர்ந்துட்டு அதோட லார்ஜ் இன்டெஸ்டைனில் மைக்ரோப்ஸ்னால, கட் மைக்ரோ பாக்டீரியா அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கேன்ல, அந்த மைக்ரோப்ஸ்னால ஃபீட் ஆகி அப்புறம் தான் அந்த நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன்லாம் நடக்குது. ஸோ இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ் அவங்களோட ப்ரோட்டீனை வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியாலேருந்தே எடுத்துருவாங்க. நிறைய ஃபைபர் சாப்பிட வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியா வந்து அந்த ஃபைபரை சாப்பிட்டு இன்னும் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இந்த பாக்டீரியா இன்க்ரீஸ் ஆக அதுக்கு தேவையான ப்ரோட்டீனை இந்த பாக்டீரியாலேருந்தே எடுத்துரும், வயிற்றுலேருந்து, சரிங்களா. பட் ஆனால் இதே மாதிரி வந்து ஒரு ஆம்னிவோர், அதாவது மீட்டும் சாப்பிட்டு பிளான்ட்டும் சாப்பிட்ற அனிமல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃப்ளாட்டர் ஸ்டமக்ஸ் இருக்கும். லயன் எடுத்துக்கலாம், நம்ம சிம்பான்சிஸ் எடுத்துக்கலாம், அதாவது ஏப்போட அனிமல் குரூப்லேயே இருக்கிற சிம்பான்சி எடுத்துக்கிட்டால் கூட அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பானை வயிறெல்லாம் இருக்காது. பட் இப்போ புரிஞ்சிருச்சுல, நம்ம ஃபெர்மெண்டேஷன் நடக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமல்ஸ்க்கெல்லாம் பெரிய வயிறு இருக்குது. அதே மாதிரி ஃபெர்மெண்டேஷன்லாம் பண்ணாத அனிமல்ஸு அவங்களோட நியூட்ரிஷனை போத் இறைச்சியிலேருந்தும் எடுத்துகிட்டு பிளான்ஸ்லேருந்தும் எடுக்கிற அனிமல்ஸ்க்கு அவ்வளோ பெரிய பானை வயிறு இருக்காது. ஆனால் அதுங்களும் ஃபைபர் சாப்பிட்டதுன்னா ஃபெர்மெண்டேஷனில் தான் அதுக்கான நியூட்ரிஷன்லாம் வரவே போகுது. இப்போ எல்லா கண்ட்ரீஸையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் இருக்கிறதுலே லோவஸ்ட் அமௌண்ட் ஆஃப் மீட் கன்சம்ஷன் இருக்குது. நம்ம தான் இறைச்சி இருக்கிறதுலே கம்மியாக சாப்பிட்றோம், அனிமல் ப்ரோட்டீனும் கம்மியாக சாப்பிட்றோம். ஸோ நம்ம வருஷக்கணக்காக இப்படி சாப்பிட்டுட்டு வரும்போது நிறைய கிரெயின்ஸ் கன்சியூம் பண்ணுறது, பல்சஸ் கன்சியூம் பண்ணுறது, ரைஸ் நிறைய எடுத்துக்கிறது, நார்த் இந்தியாவில் வந்து சப்பாத்தி, வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கிறது, இப்படி தான் இருக்குது. எந்த டைப் ஆஃப் அனிமல் ப்ரோட்டீனுமே நம்ம கன்சியூம் பண்ணுறது இல்லை. பட் ஆனால் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பானை வயிறுலாம் இல்லைங்க, எல்லோரும் நார்மலாக தான் இருந்தோம். ஏன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லேபர் இன்டென்சிவ் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாள் பூரா வந்து என்ன தான் அவங்க ரைஸ் சாப்பிட்டாலும் அந்த ரைஸு, கிரெயின்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே யூஸ்அப் பண்ணுற மாதிரி வந்து அவங்க போய் அவங்க தோட்டத்திலே அவ்வளோ நேரம் வேலை பார்ப்பாங்க. ஸோ இதனாலே அந்த எனர்ஜி கன்சம்ஷன்லாம் அவங்களுக்கு சரியாக இருந்தால் அவங்க லீனாகவே இருந்தாங்க. பட் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு டயட்டை நம்ம கண்டினியூவலாக எடுத்துக்கிட்டே வந்துட்டு சுத்தமாக அனிமல் ப்ரோட்டீனே சாப்பிடாமல் வெறும் ஹோல் கிரெயின்ஸ், பல்சஸ் அப்படி இப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்மால் இன்டெஸ்டினல் பாக்டீரியா ஓவர் க்ரோத் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது. இப்போ ஃபைபர் எங்கே டைஜஸ்ட் ஆகணும்? லார்ஜ் இன்டெஸ்டைனில் தான் டைஜஸ்ட் ஆகணும். நம்மளோட கட் அப்படின்னு எடுத்துகிட்டு வரும்போது நம்மளோட ஸ்டமக், லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்குது. லார்ஜ் இன்டெஸ்டைனில் வந்து ஃபெர்மெண்ட் ஆக வேண்டிய ஃபைபர் நமக்கு என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஓவர்லோட் ஆக ஆரம்பிச்சிருது. சொல்லணும்னா இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிஷன் வருது, ஸ்மால் இன்டெஸ்டினல் பாக்டீரியா ஓவர் க்ரோத். இதை சீபோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீபோ நமக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் நம்ம என்ன தான் வந்து நல்ல அனிமல் ப்ரோட்டீன் சோர்ஸஸ் எடுக்காமல் போனாலும் மில்க்லேருந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம், சரிங்களா. மில்க் ப்ரோட்டீன் சோர்ஸஸும் ரொம்ப குறைவாக தான் எடுக்கிறோம். அங்கே தான் வந்து பிரச்சனையே வருது. நம்ம அப்படியே அதை நல்லா சாப்பிட்டுட்டு போயிட்டு ஒரு பேலன்ஸான டயட் கொண்டு வந்திருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இப்போல்லாம் நம்ம டயட் எப்படி இருக்குது? ரொம்ப வெஸ்டர்னைஸ்ட் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ் தான் சாப்பிட்றாங்க, சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்குறாங்க. எங்கே போனாலும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் கிடைக்கிது. எங்கள் அண்ணா நகரில் தான் என் வீடு இருக்குது. நைட் 2 மணி வரைக்கும் திறந்துருக்கு. எல்லோரும் வந்து 2 மணி வரைக்கும் சாப்பிட்றாங்க. எப்போயாவது ஒரு தடவை சாப்பிட்டா பரவாயில்ல. எக்ஸசிவ் கன்சம்ஷன் ஆஃப் அல்ட்ரா ப்ராசஸ் ஜங்க் ஃபுட்ஸ் ஆன் அன் எவ்ரிடே பேசிஸ்.
இதை நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கட் லைனிங் எல்லாம் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாக்டீரியாலாம் வந்து உங்களோட கட் லைனிங்கில் ஃபீடப் ஆக ஆரம்பிச்சு. இந்த பேட் பாக்டீரியா நீங்கள் அல்ட்ரா ப்ராசஸ் ஜங்க் ஃபுட்ஸும் சாப்பிட்றதுனால அதை வந்து மியூக்கஸ் லைனிங்கெல்லாம் வந்து கிழிச்சு போட்டு தூக்கி எரிஞ்சிட்டு அதை டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு எங்கே போயிடுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டமக்குள்ளே லீக் அவுட் ஆகிடுது. ஹெச் பைலோரி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா உங்கள் ஸ்டமக்குள்ளே என்டர் ஆகிடுது. இது என்ன பண்ணுன்னா அதோட சர்வைவலுக்காக ஸ்டமக்கில் இருக்கிற ஆசிட்ஸை கம்மி பண்ண ஆரம்பிச்சிடும் அம்மோனியா ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால. இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்கனவே வயிறெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆன்டாசிட்ஸ் வேறு எடுப்பாங்க. இந்த ஆன்டாசிட் திருப்பியும் வந்து அந்த ஆசிட் லெவல்ஸை கம்மி பண்ணிவிட்டு அல்சர்ஸ், டைஜஸ்டிவ் இஷ்யூஸ், கேஸ்ட்ரைட்டிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுது. ஏற்கனவே அல்ட்ரா ப்ராசஸ் ஜங்க் ஃபுட்ஸ்னால இந்த இஷ்யூ வருது. அல்ட்ரா ப்ராசஸ் ஜங்க் ஃபுட்ஸ் எக்ஸசிவாக சாப்பிட்றதுனால கேலரி கன்சம்ஷனும் இன்க்ரீஸ் ஆகி தொப்பப்படுது. இந்த டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வரதுனாலையும் இந்த இன்டெஸ்டினல் பாக்டீரியா ஓவர் க்ரோத் இருக்கிறதுனாலையும் திருப்பியும் போய் உங்களுக்கு பாட் பெல்லி எல்லாம் வருதுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மேஜர் இஷ்யூ. பட் ஆனால் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாமே, ஏன் பண்ணக்கூடாது? அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ முதல் விஷயமா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் காஸ் பண்ணுதோ, எதெல்லாம் உங்களை ப்ளோட் பண்ணுதோ அந்த விஷயங்களை சாப்பிட்றத நிறுத்துங்க, இல்லாட்டி லிமிட்டாவது பண்ணுங்கள். இது வந்து வெளியில் சாப்பிட்ற சாப்பாடுகளாக இருக்கலாம், ஏன் சில டைப் ஆஃப் ஃபைபரஸ் வெஜிடபிள்ஸாக கூட இருக்கலாம். அதை ப்ராப்பராக குக் பண்ணாததுனால கூட வரலாம். அதை குக் பண்ண ஆரம்பிக்கலாம் நீங்கள் இன்னும் பெட்டராக. சில பேருக்கு எக்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எலிமினேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து தேவையே இல்லை, இது உங்களுக்கு இன்னும் ப்ராப்ளம்ஸ் தான் காஸ் பண்ணுது. அடுத்ததாகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மினன்ட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணுங்கள். இப்போ டாக்டர் பால் வந்து ஃபாஸ்டிங் டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ 1008 பாட்காஸ்ட் போட்டுப்பார் இந்த விஷயத்தை பற்றியே. ஸோ இந்த விஷயம் நம்ம ஏன் வந்து ஃபாலோ பண்ணுறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு ஒரு பிரேக்கு கொடுக்குறீங்க. நாள் பூரா சாப்பிட்டுக்கிட்டே நைட்டு பூரா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்கனவே வந்து பயங்கரமாக வேலை செய்யுது. அதுவும் இந்த கண்ட கருமத்தை சாப்பிட்டு நான் ஏற்கனவே சொன்ன இஷ்யூஸ் எல்லாம் வரதுனால இன்னும் அஃபெக்ட் தான் ஆகுது. ஸோ எப்படி ஹீல் பண்ணுறது? ஃபாஸ்ட் பண்ணணும். நானே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பண்ணுறேன். டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப் ஃபாஸ்ட் பண்ணுறாரு. இதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்களும் இதை பற்றி இன்னும் பெட்டராக படித்து அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. பட் ஆனால் நான் சொன்ன மாதிரி உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு இது ஒரு பிரேக் கொடுக்குது. இப்போ ரிலீஜியஸ் ரீசன்ஸ் தானே நீங்கள் வந்து மீட் கன்சம்ஷன் எடுக்காமல் எடுத்தீங்கன்னா சரி, ஓகே, உங்களால் எதுவும் பண்ண முடியாது. பட் ஆனால் நான் ஹெல்த் ரீசன்ஸ்க்காக வெஜிடேரியனாக இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அப்படியெல்லாம் சொல்கிறது நிறுத்திட்டு உங்கள் ஹெல்த்துக்காக இன்னும் அனிமல் ப்ரோட்டீன் வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம ஒன்றும் ஹெர்பிவோர்ஸ் கிடையாது, நம்ம ரெண்டுமே சாப்பிடலாம். நீங்கள் வந்து அனிமல் ப்ரோட்டீனும் எடுத்து ஹை ப்ரோட்டீன் டயட் மெயின்டைன் பண்ணிட்டு ஃபைபரும் எடுத்துகிட்டு எக்ஸசிவ் கிரெயின்ஸ் அண்ட் அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறத கம்மி பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். எஸ்பெஷலி ரெட் மீட்டில் இருக்கிற குளூட்டமின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களோட கட்டை சீல் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பீட்டேன் ஹைட்ரோக்ளோரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது, சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் இல்லை டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் எடுக்கணும். நமக்கு வந்து இந்த ஆசிட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஸ்டமக்கில் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வருது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இந்த பீட்டேன் ஹைட்ரோக்ளோரைடு வந்து உங்களுக்கு அல்சர்ஸ் எல்லாம் இல்லாத போது இந்த ஆசிட் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட டைஜஸ்டிவ் இஷ்யூஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 5 டேப்லெட் மாதிரி கன்சியூம் பண்ணுவாங்க. பட் ஆனால் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். பட் ஆனால் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் கேலரிக் டெஃபிசிட் டயட்லேயும் இருக்கணும், சரிங்களா? இந்த எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு கேலரிக் டெஃபிசிட் டயட்டில் இருந்தால் தான் அந்த தொப்பை போகும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணும்ன்ட்டு சொல்லிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டி விட்டுட்டு நீங்கள் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபும் போட்டு விட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க.